தாய் தமிழ் உறவுகள் மற்றும் கிள்ளியூர் தொகுதி மக்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். நான் வெளிநாட்டிலிருந்து நமது தமிழக மக்களுக்காக இந்த பதிவை பதிவிறக்கம் செய்கிறேன். எல்லோருக்கும் தெரியும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அடுத்த 5 ஆண்டு காலம் நாம் வாழ்வதற்காகவும் நமது தலைமுறை நோய் நொடியின்றி இருப்பதற்காகவும் நம் பூமியை காப்பதற்காகவும் நாம் எடுக்கப் போகும் ஒற்றை விரல் புரட்சிதான் தேர்தல். அதுபோல் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளிலும் அருமையான களப்போராளிகளை மக்கள் மன்றத்தில் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். 65 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளில் நாம் வாழ்ந்துவிட்டோம். பணம், ஊழல், மதுமத போதை, கற்பழிப்பு, இதுபோன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களும் மக்கள் இன்று வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமோ மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரத்தையோ இந்த திராவிட அரசு தமிழக மக்களுக்கு செய்து தரவில்லை. நாம் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து காங்கிரஸ் கட்சிக்காரரை எம்எல்ஏவாக இருத்தியிருக்கிறோம். திமுக கட்சியை ஆதரித்து திமுக எம்எல்ஏவாக இருத்தியிருக்கிறோம். அதுபோல் அதிமுக, அதுபோல் பிஜேபி, எல்லா கட்சிகளையும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏவாக இருந்துவிட்டு தேர்தல் காலங்களில் மட்டும் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாயை மக்கள் கண்களில் கொண்டு ஆசைகளை காட்டி மக்களின் வாக்குகளை பறிப்பதற்காக மட்டுமே வெற்று அறிக்கையை இந்த அரசுகள் வெளியிட்டு வருகின்றது. நாம் தமிழர் கட்சியில் அருமையான தேர்தல் அறிக்கைகள் மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஒன்று சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு வருடங்களும் அல்லது ஒவ்வொரு மாதங்களும் நம் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி, மற்றொன்று குடிநீர். நாம் அதிகமாக நமது பெற்றோர்களோ நமது சகோதரங்களோ ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் நாம் இப்போது அரசு மருத்துவமனை செல்வதில்லை. எல்லோருக்கும் தெரியும் அரசு மருத்துவமனை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தரமான அரசு மருத்துவமனையை இந்த தமிழகத்தை ஆளும் அரசுகள் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்து மக்களுக்கும் இது தெரியும். என்றாலும் நம் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தேர்தல் நேரங்களில் இதுபோல திமுக அரசு, அதிமுக அரசு, பிஜேபி அரசு, திமுக இவர்கள் மக்களை ஒரு 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய், கூடி போனால் 3000 ரூபாய் வரை தருகிறார்கள்.
அதுபோல் மாதம் 1000 ரூபாய். நம் மக்கள் இது மதி, இந்த 1000 ரூபாய் மதி என்று நினைத்து கொண்டு கடந்து சென்று நமது வாக்குகளை இதே திராவிட அரசுகளுக்கும் பாசிச அரசுகளுக்கும் மாற்றி மாற்றி பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் நாமும் நமது மக்களும் என்றைக்கும் அடிமட்டமாக தினக்கூலிகளுக்கு நாம் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். சில பேர் நமது தமிழகத்தில் பள்ளி கல்லூரி வாழ்வை முடித்து கூடுதலும் நமது இளைஞர்கள் வெளிநாடுகளை தேர்ந்தெடுத்து செல்கிறார்கள். அது ஏனென்றால் நமது தமிழகத்தில் நாம் வாழ்வதற்கு நல்லொரு வேலை இல்லை. படித்தவர்களுக்கும் நல்லொரு வேலை கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் வருமானம் வருகிறது. இதை கொண்டு ஒரு குடும்பத்தை நாம் மும்போட்டு கொண்டு போக முடியவில்லை. ஆதலால் இளைஞர்கள் பெரும்பாலானோர் வெளி மாநிலங்களை மட்டும்தான் தேடி செல்கிறார்கள் வேலைக்காக. உள்நாட்டில் எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியோ மக்கள் முன்னேற்றமோ இல்லை. இது நாம் வெளிநாடுகளில் செல்லும்போது நாம் இங்கே என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது 75% பெற்றோர்களுக்கே தெரியாது. மக்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்து நமக்கு வருமானத்தை தருகிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு தெரியாது. ஒரு சில நபர் இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு சில பேர் நல்ல வேலையில் இருப்பார்கள், நல்ல சம்பளத்தில் இருப்பார்கள், குடும்ப வருமானத்தை கொண்டு குடும்பத்தை கழிப்பார்கள். நல்ல விஷயம், அதை ஒன்றும் குற்றம் குறை சொல்லவில்லை. நாம் இனி நம்ம தீர்மானிக்க வேண்டியது, நாம் இத்தனை காலம் வாழ்ந்து விட்டோம். நமது மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நமது இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் இதே திமுக அதிமுக பாஜக அரசில் வாழ்ந்து விட்டோம். இனியாவது தமிழக மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் தமிழக வாழ்வை மேம்படுத்தவும், தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், அடுத்த தலைமுறை தமிழகத்தில் இருந்து முன்னேற வேண்டும் என்றும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அறிக்கையும் தமிழக மக்கள் உற்று கவனிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். வருகிற 23ஆம் தேதி தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பும் மக்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்துகிறார்கள். அதுபோல் இந்த திராவிட கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் வாக்குகளை செலுத்துபவர்கள் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வாக்ககத்துக்கு சென்று வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் எதிர்காலம், நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், நாம் 50 வருடம் 60 வருடம் வாழ்ந்து விட்டீர்கள்.
நாம் எதை மக்களுக்கு விட்டு செல்கிறோம், நம் மக்களுக்கு எதை விட்டு செல்கிறோம்? சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், வாழ்வதற்கான நல்ல பூமியை விட்டு செல்கிறோமா என்று மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். கிள்ளியூர் தொகுதி மக்கள் அருமை அண்ணன் ஹிம்லர் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் ஹிம்லர் அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்தும் போது வாக்கக பெட்டியில் முதல் பெட்டி வரிசை எண் 3 உங்கள் விவசாயி சின்னத்திற்கு உங்கள் வாக்கை அளித்து நமது வெற்றி வேட்பாளர் கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஹிம்லர் அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு, அதுபோல் தமிழக அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் விவசாயி சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற்ற நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று ஒன்றாக அண்ணனை அரியணையில் அமர்த்துவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர்.